எல்லோருக்கும் வணக்கம். இது அரசியல் டோக். ரணில் விக்ரமசிங்கே இந்த முறை ஜனாதிபதியாக வர மாட்டார். நீங்க அதுல எந்த சந்தேகம் படுத்தவில்லை. சஜித் பிரேமதாசா தான் முன்னிலையில் இருப்பதாக எல்லோரும் பேசிக் கொள்கின்றார்கள். களத்தில் யாருக்கு போட்டி என்றால் சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கும் தான் களத்திலே போட்டி. மெச்சு வந்து அவங்களுக்கு 2 இருக்கும் இடையில தான். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தேர்ட் அம்பையாவாக இருந்து அதுக்குரிய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஊட்ட போக வேண்டியதான். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்டத்திலே இல்லை. ரணில் விக்ரமசிங்கே, நாமல் ராஜபக்ச போன்றோர் ஆட்டத்திலே இல்லை. ஆகவே யாரும் பதட்டப்பட தேவையில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 21 வீடு செல்கின்றார். அதனை போன்று நாமல் ராஜபக்ச, சரத் பொன்சேகா, விஜயதாத ராஜபக்ச போன்றோர் அரசியலில் அவர்களுக்கு அரசியல் அஸ்தமனத்துக்குரிய அத்திவாரமாக இந்த தேர்தல் அமைய போகின்றது. இதற்கு பிறகு இன்னொரு விடயம் இருக்கின்றது. மொட்டு கட்சி 2-3 பிரிந்து அடித்துக் கொண்டு சாக போகின்றார்கள். ஆகவே எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு மொட்டு கட்சி சின்னாபின்னமாக போகின்றது. இந்த நாட்டுக்கு ஒரு சுபீட்சம் பிறக்கப் போகின்றது. ஒரு புதிய ஜனாதிபதி வரப்போகின்றார். இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது என்பதை எல்லோராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு யாரும் வாக்களித்தார்கள், மொட்டு கட்சிக்கு வாக்களித்திராதீர்கள். சஜித் பிரேமதாசா அல்லது அனுரகுமார திசாநாயக்கு வாக்களித்து இந்த நாட்டை பொருளாதாரத்திலே அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும்.